ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க யமுனா வந்து வேகமா வராங்க. அப்போ வந்து சாரதா வந்து கடையில இருக்கிறாங்க. அப்போ உடனே சாரதா கிட்ட கிளம்புமா முத வீட்டுக்கு போலான்னொடனே, என்னடி நீ கிளாஸ்க்கு போலையா? உங்க வீட்ல எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி சாரதா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நீ கிளம்புமா அப்படின்னோடனே, இருடி காவேரிக்கு நாளைக்கு கல்யாண நாள்ல. அதனால இத வந்து ப்ளவுஸ் தச்சுட்டு இருக்கேன். இந்த பாசினாச்சும் கொஞ்சம் வைக்க விட அப்படின்னு சொன்னோனே, இப்போ அவங்க யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "நாளைக்கு அவ வாழ்க்கையே இருக்குமா இல்லையான்னு தெரியல. நீ பாசி தச்சுட்டு இருக்கியா? வச்சுட்டு வாம்மா" அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, கங்கா அக்காவையும் வர சொல்லியிருக்கேன். சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. அதே மாரி அங்க கங்காவும், குமரனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப யமுனாவ பார்த்தோனே ஓடி போய், "என்னடி என்னாச்சு? காவேரிக்கு என்ன பிரச்சனைன்னோனே" "உள்ள வாக்கா பேசிக்கலாம்" சொல்லிட்டு எல்லாருமா உள்ள போறாங்க. "இப்ப என்ன வெண்ணிலா பிரச்சனைய வச்சு நீ சொல்ல வர்றியா? அன்னைக்கே இவ அப்படிதாம்மா சொல்லிட்டு போனா. அது மாரி எதனாச்சும் சொன்னேன்னு நெனச்சுக்கோ, அரைஞ்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம தான் அவர தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? இல்ல உள் மனசு சொல்றது தான் உண்மையா? இல்ல அப்படிலாம் இருக்காது. அவர் ரொம்ப நல்லவர் தான். இப்ப வந்து நான் பேக் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நான் சொன்னா நீ பேக் பண்ணிருவியா? அப்படின்னு சொல்லி என்னை திட்ட தான் செய்வாரு. அவர் வந்து ஏதோ சஸ்பென்ஸ் வேற சொன்னார்ல. அதுக்காக தான் ஏதோ பிளான் பண்றாரு அப்படிங்கிற மாரி காவேரி வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு அப்படியே அழுதுட்டே உட்கார்ந்துருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து சொல்லிர்றாங்க இந்த மாரி காவேரி அக்காவும் அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. 1 வருஷம் தான்னோனே, "என்னடி சினிமால வர மாரிலாம் சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட கேட்கும்போது, "உனக்கு யாரு சொன்னான்னு?" கேட்குறாங்க. "நிவின் தான் சொன்னான்" அப்படிங்கிற மாரி யமுனா சொல்லிர்றாங்க. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, "நிவின் சொன்னா நிவின் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டான். அப்ப இதுல எதனாச்சும் ஒண்ணு இருக்கும்" அப்படின்னோனே, இப்ப வந்து எல்லாரும் வந்து முன்னாடி இருந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அது எப்படி காவேரி வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தோனே அவர வந்து கல்யாணம் பண்ணிக்குவா? ஏதோ ஒரு காரணத்தினால தான் பண்ணியிருக்கான்னோனே, ஒருவேள அந்த தம்பி நான் அவன மிரட்டி கல்யாணம் பண்ணியிருப்பானோனே, பாட்டி வேற என்ன சொல்றாங்கன்னா, நம்மள வேற இந்த வீட்ட விட்டு போக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கார்ல. அதுக்காக அவள அடிச்சு ஒடிச்சு எதுவும் மிரட்டி வச்சிருப்பாரோ அப்படின்னோனே, என்ன நீங்க அவர வந்து இந்த மாரி யோசிக்க ஒரு தராதரம் இல்லையா? அப்படிங்கிற மாரி சாரதா வந்து பாவம் காவேரிக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. யமுனா சொல்றதையும் நம்ப முடியாம எல்லாருமே அப்படியே குழப்பத்திலே இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து வந்துட்டு இருக்கும்போது எம்டி மேடம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. அப்ப காவேரி எடுத்துட்டு ஹலோங்கிறாங்க. ஐயோ! என்ன மறுபடியுமா? அப்படின்னோனே, இப்ப காவேரி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதான் நான் நான் வந்து நாளையிலேருந்து கிளம்பிருவேன்ல. அப்புறம் வந்து நான் 3வது மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்லாம் சொல்லுவேன். எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்டோனே, காவேரி அப்படியே பாவமா உட்காந்துருக்குறாங்க. இப்ப விஜய் கேட்கறதுக்கு மட்டும் விக்கி விக்கி பதில் சொல்றாங்க. என்ன அப்பப்போ ஃபாஸ்ட் மோடுக்கு போயிடுறேன். நான் தான் உன்ன வந்து ஆக்டிவேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஹலோ ஹலோன்னோனே, நீங்க மட்டும் ஹலோ சொல்றீங்க அப்படின்னு காவேரி கேட்கறாங்க. நான் சொல்ற ஹலோ வேற, நீ சொல்ற ஹலோ வேற அப்படிங்கிற மாரி விஜய் சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாம் பேக் பண்ணிட்டியா? என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, சரி சீக்கிரம் பேக் பண்ணிட்டு இரு செல்லக்குட்டி நான் வந்துடுறேன் அப்படின்னோனே, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அதான் போ சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன செல்லக்குட்டி என் பேர் காவேரி அப்படிங்கிறாங்க. ஓ! அப்படியா? எனக்கு தெரியாதே. சரி சீக்கிரம் கிளம்பி கீழ வா நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு, அ விஜய் வந்து கால் கட் பண்ணிடுறாரு. அப்போ வண்டி உள்ள வந்தோனே, என்ன இவள இன்னும் காணோம்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. காவேரிய காணோம். என்ன பண்றா இவ? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா வா நம்ம போகலாம்னு சொல்லிட்டு இவங்க காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களும் விஜய் வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க போலான்னு கிளம்புறாங்க. இங்க காவேரி வந்து அவங்க பெட்ல உட்காந்து அவங்களோட பழைய அந்த பாஸ்ட் சூப்பரான மெமரீஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே பை எடுத்துட்டு அவங்களும் கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.